இதை கேட்டோன்னே உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். எல்லாரும் நிறைய நேரம் என்கிட்ட கேட்கறது உண்டு, ஏன் கடவுளை நம்ம பார்க்க முடியல, ஏன் கடவுள் பேசுறது எனக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. இது எல்லாருமே உலகத்துல கேட்டுட்டே இருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா? சர்வ சதா நேரமும் ஒரு நொடி விடாமல் கடவுள் உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை கேட்டோன்னே உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். கடவுள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரா, கேட்கவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கடவுள் ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் தான் வெளி உலகத்துடன் ஐம்புலன்களுடன் வெளி உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க கால் பண்றீங்க, ஆனா அவர் வேற ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தா லைன் பிஸின்னு வருதோ, அதுபோல கடவுள் சர்வ சதா நேரமும் உங்களுடன் உரையாடி கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் தான் வேறு வெளி உலகத்தில் உரையாடி கொண்டே இருக்கிறோம். வெளியே பேசுறதை நிறுத்தி உங்களுக்குள்ள கவனிச்சீங்கன்னா கடவுள் பேசக்கூடிய குரல் உங்களுக்கு கேட்கும். அதான் பெரியவங்க சொன்னாங்க, பேச்சை நிறுத்து, மூச்சை கவனி. கடவுள் சர்வ சதா நேரமும் பேசி கொண்டிருக்கிறான்றது ஆதாரம் எது தெரியுமா? சர்வ சதா நேரமும் நமக்குள்ள மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அவர் பேசுறதை நிறுத்தினோம்னா நமக்குள்ள கூட மூச்சு நின்று போயிடும். உள்ள இருக்கக்கூடிய சிவம் வெளியே போனா நம்ம சவமாயிருவோம். எனவே நாம் பேச்சை நிறுத்துவோம், கடவுள் பேச்சை நாம் கேட்போம்.